டிவிகேஎன் செய்திகளுக்காக புதியவன். வடசென்னை வளர்ச்சி திட்டம் அறிவித்து 4000 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கி பல்வேறு பணிகளை செயல்படுத்திட தமிழக முதல்வர் திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதன் அடிப்படையில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வந்தது. அதில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் 19.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்கே நகர் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டு வந்தது. இந்த கட்டுமான பணிகள் தற்போது முடிவுற்று உள்ள காரணத்தினால் இதனை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை திறந்து வைத்தார். அப்போது விளையாட்டு வீரர்கள் ஆர்வமுடன் விளையாடினார்கள். அதைத் தொடர்ந்து சிஎம்டிஏ சார்பில் 21.95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டையார்பேட்டை பேருந்து நிலையம் மற்றும் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 33.82 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட தண்டையார்பேட்டை மின்சார பேருந்து பணிமனை ஆகியவற்றை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் 1627.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாவது கட்டமாக 750 மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் 7 பேருந்து பணிமனைகளை மேம்படுத்துதல், புதிதாக 6 பணிமனைகள் கட்டப்பட உள்ளது. அதற்காக அடிக்கல் நாட்டும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். புதிதாக மின்சார பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து ராயபுரம் கல்லறை சாலை, RSRM மருத்துவமனை அருகே ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மற்றும் மாநகராட்சி நிதி 10.32 கோடி மதிப்பீட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருமண மாளிகை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர்பாபு, சிவசங்கரன், சென்னை மாநகர மேயர் பிரியா, வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் RD சேகர், எபினேசர், ஐட்ரி மூர்த்தி, சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன், திமுக பகுதி செயலாளர்கள் லக்ஷ்மணன், ஜெபதாஸ், பாண்டியன், வேபே சுரேஷ், செந்தில்குமார், சென்னை மாநகராட்சி வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டா ரவி, தேஜா, போக்குவரத்து கழக அதிகாரிகள், திமுகவினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இருக்கின்றது. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது மிகவும் பழமையும் தொன்மையும் வாய்ந்த ஒரு தொகுதி. ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் அதிகமாக வசிக்கின்ற ஒரு பகுதி. கடந்த காலங்களில் இந்த தொகுதி எப்படி இருந்தது என்பதை அனைவரும் அறிவார்கள். கடந்த 2021 தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து ஆர்கே நகரிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற நிலையில் இந்த தினம் ஒரு மாபெரும் வளர்ச்சியை நோக்கி இந்த தொகுதி பீறுநடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த தினம் 2 நிகழ்வாக இங்கு உள்ள இளைஞர்கள் வெகுவாக பயன்பெறும் வகையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விளையாட்டு அரங்கம், உள் விளையாட்டு அரங்கம் இந்த தினம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் உருவான போது முதலிலே தோற்றுவிக்கப்பட்ட பணிமனை என்பது இந்த தண்டையார்பேட்டை பணிமனை. இந்த பணிமனையை முற்றிலுமாக மாற்றி அமைத்து புதுப்பித்து அதிகமான பேருந்துகள் இங்கிருந்து இயக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையிலே நான் உரையாற்றி இருந்தேன். இன்றைய தினம் தாயுள்ளத்தோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆர்கே நகரின் மீது ஒரு பெருங்கருணையோடு இந்த திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கி இருக்கின்றார்கள். இந்த விளையாட்டு வளாகத்தையும் இந்த பேருந்து நிலையத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காணொலியின் மூலமாக பணிகளை துவக்கும் வண்ணம் அடிக்கல் நாட்டினார்கள். இன்றைய தினம் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இருக்கின்ற இளம் தலைவர் அவர்கள் நேரிலே வருகை தந்து இன்றைய தினம் இந்த விளையாட்டு வளாகத்தையும் இந்த பேருந்து நிலையத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு இன்றைய தினம் திறந்து வைத்திருக்கின்றார்கள். அவர் வருகை தந்திருந்தது ஆர்கே நகரில் இருக்க பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இளம் தலைவர் அவர்கள் ஆர்கே நகருக்கு வருகை தந்து ஏற்றமிகு பாதையில் இந்த தொகுதியை வழிநடத்தி செல்கின்றார்கள். இந்த தினம் ஆர்கே நகரை நாங்கள் ஆரம்பத்தில் வைத்த ஒரு வாக்கியம் என்றால் எழில்மிகு ஆர்கே நகர் என்கின்ற அந்த ஒரு முழக்கத்தோடு நாங்கள் பணிகளை தொடங்கினோம். இந்த உண்மையிலே எழில்மிகு ஆர்கே நகராய்
இன்றைய தினம் ஆர்கே நகர் கொருக்குப்பேட்டையில ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆக இருந்தாலும், எழில் நகரில் மேம்பாலமாக இருந்தாலும், நேரு நகரில் மேம்பாலமாக இருந்தாலும், ஏஐ கோயில் தெருவில் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆக இருந்தாலும், தண்டையார்பேட்டையில பேருந்து நிலையமாக இருந்தாலும், ரேஷன் கடைகளாக இருந்தாலும், அங்கன்வாடிகளாக இருந்தாலும், பூங்காக்களாக இருந்தாலும், உடற்பயிற்சி கூடங்களாக இருந்தாலும், இன்றைய தினம் எண்ணற்ற பணிகள் இன்றைய தினம் ஆர்கே நகர் இன்றைய தினம் மக்களுக்கான பணிகளால் நிரம்பி காணப்படுகின்றது. மக்கள் எல்லாம் வெகுவாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசும் நம்முடைய முதல்வரும் நம்முடைய துணை முதல்வரும் நியாயம் செய்திருக்கிறார்கள். ஆர்கே நகரில் இருக்கின்ற அத்துணை பொதுமக்களின் சார்பாகவும் எங்களுடைய உடன்பிறப்புகள் கழகத்தின் உடன்பிறப்புகள் அத்தனை சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அது முடிவு பண்ணி சொல்லுவாங்க.